ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண லாங் வீடியோஸ்க்கு கமெண்ட் மூலியமாக நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா கமெண்ட்ஸுமே அவ்வளோ க்யூட்டாக வித் லவ்வோட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. படிக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் என்னோட பர்த்டே விலாக் தான். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிற பர்த்டே மினி விலாகில் அம்மா கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேனே தவிர என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு ஷேர் பண்ணலை. அண்ட் ஆல்சோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. எஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் டைமண்ட். நான் என்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூன் 19 பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே. ஸோ முன்னாடி நாளே பார்லருக்கு போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் அந்த வீக் ஃபுல்லாக தங்கச்சிக்கு மார்னிங் ஷிஃப்ட் தான், ஆஃப்டர்நூன் 3க்கு தான் வருவா. அவள் வந்ததும் டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. பட் இருந்தாலும் ஈவினிங் ஆனதும் லைட்டாக பசி இருந்ததுனால பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரெட் ஆம்லெட்க்கு 2 முட்டை கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உப்பு, சில்லி பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தவாவில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே 2 பிரெட் வச்சு நல்லா வெந்ததும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பசிக்கும் போதெல்லாம் பிரெட்டும் முட்டையும் இருந்துச்சுன்னா பிரெட் ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டுப்பேன். 1-2 சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்றத விட இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே தங்கச்சியும் வந்துட்டா. அன்றைக்கின்னு பார்த்து அம்மாவும் கொஞ்சம் அர்லியராக வந்ததுனால 3 பேரும் ரெடி ஆகிட்டு ஹொசூருக்கு கிளம்பிட்டோம். நான் அன்றைக்கி போட்டிருந்த மேக்ஸி பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஸ்கை கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தங்கச்சி போட்டிருந்த மேக்ஸி பார்த்திங்கன்னா மிந்த்ராவில் வாங்கியிருந்தது. 899 சம்திங் வரும். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். காட்டன் மெட்டீரியல் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எப்போ ஹொசூர் போனாலுமே 3-3:30 இந்த டைம்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆனதுனால சலூன் வந்து சேரவே மணி 5 ஆயிடுச்சு. அண்ட் கூகுளில் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் போகணுன்னு யோசிச்சு வச்சுருந்த சலூன் பார்த்திங்கன்னா டோனி அண்ட் கை எசென்ஷியல்ஸ் தான். பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும்போது இதே பிரான்ச் ஹோப்ஸில் இருக்கும். அங்கே போய் ஒரு டைம் சர்வீஸ் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த டைம் இன்னும் அங்கே 5 மினிட்ஸ் நடந்து போகணுன்னு காட்டினதும் பக்கத்துலேயே இருந்த ஸ்டூடியோ 11க்கு வந்துட்டோம். இந்த சலூனில் சர்வீஸ் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நானும் தங்கச்சியும் 2 பேருமே ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் 2 பேர்த்துக்குமே என்ன ஹேர் கட் பண்ணணும்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் ஒரு சில ஹேர் கட் ரீல்ஸ் மட்டும் இன்ஸ்டாவில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூரில் ஹேர் கட் பண்ணப்போ லேயர்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே என்ஹான்ஸ் பண்ண மாதிரி லேயர் கட் போகலாமா இல்லை வந்து ஸ்ட்ரைட் கட் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. ஸோ இங்கே ஹேர் கட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த அக்கா கிட்டேயே சஜஷன்ஸ் கேட்டப்போ ஆல்ரெடி வந்து லேயர்ஸ் பண்ணியிருக்கீங்க, அன்இவனாக தான் இருக்குது, ஸோ அகெயின் லேயர்ஸே போயிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் முன்னாடி பண்ணும்போது நான் லென்த் வந்து ரொம்பவே குறைச்சிட்டேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு லென்த்து குறைக்காமல் லேயர்ஸ் பண்ண சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க. ஹேர் வாஷ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னு கேட்டோன்னா ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேர் கட் கூட எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஹேர் வாஷ்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். நீங்கள் சலூன் போய் ஹேர் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்கேஸ் அன்றைக்கி நீங்களே தலை குளிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஹேர் வாஷில் எடுத்துக்காமல் டேரெக்டாக வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ண சொல்லிடுங்க. எனக்கு ஆயிலி ஸ்கேல்பா, ஸோ தலை குளிச்சு அன்றைக்கி விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா திருப்பி எண்ணெய் தேய்ச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஹேர் வாஷ் எடுத்திருந்தேன். அண்ட் ஹேர் கட் பண்ணும்போது லென்த் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி அதே லென்த்து தான் பர்ஃபெக்டாக எடுத்தாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஞ்சஸ் வர மாதிரி கட் பண்ணி விட்டாங்க. இன்னுமே நிறைய பேர் என்னோடய ஹேருக்கு கெரட்டினோ இல்லைனா ஸ்மூத்தனிங் ட்ரீட்மெண்ட்டோ எடுத்திருக்கேனான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நான் இந்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்ததில்லை. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்தில் ஹேர் கலரிங் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பட் எனக்குமே காலேஜ் படிக்கும்போது அண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறமா கெரட்டினோ இல்லைனா வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. பட் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது யாருமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். எல்லாருமே சொன்ன காமன் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம நேச்சுரல் ஹேரோட டெக்ஸ்சர் மாறுது, அதே மாதிரி ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னதும் எனக்கு ஆசையே விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் லைவ் எக்ஸாம்பிளுக்கு சித்தியே இருக்காங்க. அவங்களும் 2 இயர்ஸ் பேக் ஸ்மூத்தனிங் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரஃப் அண்ட் கர்லியான ஹேர் இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 3 to 4 months கழித்து பார்த்தா எகெயின் அவங்க கர்லி ஹேர்ஸ் வந்து டாப் போர்ஷன் ஃபுல்லாக க்ரோ ஆயிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு பாட்டமில் ஒரு மாதிரியும் டாப் போர்ஷனில் ஒரு மாதிரியும் அன்இவனாக தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டான ஹேர் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரூட் டச்சப் கம்பல்சரியாக இருக்கும். அதுக்கும் அதிகமாக செலவாயிட்டே இருக்கும்.
மெயின்டெனன்ஸ் ஒரு சைடு இருந்தாலுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இருந்த முடிக்கும் இப்போ இருக்கிற முடிக்கும் 50% முடி வந்து கொட்டி போயிருச்சு. ஈவன் தான் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க கண்டிஷ்னர் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னா பெட்டர் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து வாங்கிட்டு தேவைப்படும் போது ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே அதே மாதிரி அடிக்கடி இல்லாமல் ரொம்ப ரேராக எப்போயாச்சும் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அம்மாவுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கர்லி அண்ட் ரஃப் ஹேர் இருந்துச்சுன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் தான். பட் எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒன்ஸ் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நான் ஹேர் கலரிங் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே டைமில் தான் அம்மா போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரஃப்னஸோ இல்லை அவ்வளோ கர்லி வந்து இன்னும் மாற கிடையாது. இன்னுமே அந்த ஹேர் டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹேர் ஃபாலும் ஃபேஸ் பண்ணலை. பட் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்கில் வர ரிசல்ட்ஸ் வந்து இதில் வராது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃப்ரிஸினஸ் மட்டும்தான் குறைக்குமே தவிர அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது குச்சி குச்சி மாதிரி முடி இருக்கும்ல, அந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் இதில் வராது. இன்கேஸ் எக்ஸாக்டான டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த மினி விளாக்ஸில் அம்மாவோட ஹேர் டெக்ஸ்சருக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஹேர் டெக்ஸ்சருக்கும் பார்த்தீங்கனாலே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபைனலி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் 3 பேருக்குமே ஹேர் கட் பண்ணி முடிக்கவே டைம் 7:30 ஆயிடுச்சு. தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா யூ கட் தான் பண்ணியிருந்தான். ஃபஸ்ட்டு வீ கட் கேட்டால், பட் வீ கட் பண்ணால் ஹேர் வந்து ரொம்ப டீப்பாக கட் ஆகும்னு சொன்னதுனால யூ கட்க்கு போயிட்டா. பட் அம்மாவுக்கு சுத்தமாக ஹேர் கட் பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பட் அடியில் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. தென் ஃபைனலாக எடுத்த சர்வீஸ் வந்து த்ரெட்டிங் தான். 3 பேருமே த்ரெட்டிங் பண்ணிக்கிட்டோம். நான் இப்போ வரைக்கும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி விட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சலூனில் ஷேப் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேர் எடுத்து ஐப்ரோஸ் தின் பண்ணிடுவாங்க. எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. அதனால தான் மேக்ஸிமம் இப்போ பார்லர் பக்கம் வரதும் கிடையாது. பட் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே திக்காக ஐப்ரோஸ் எடுத்து விட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் தங்கச்சிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தென் டோட்டலாக எடுத்த சர்வீஸ்க்கு வந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கட்க்கு 1500, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் 2 பேருக்கும் சேர்த்து 1200, அதுக்கப்புறம் பர் பர்சன் த்ரெட்டிங்கு 50 rupees ஆச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை, அதுக்காக ரீசனபிள்னு சொல்ல முடியல. ரெண்டுத்துக்கும் மிடில் வேணால் சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் இந்த சைடு இருக்கிற எல்லா சலூன்லேயும் ரேஞ்சஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணதுக்கப்புறம் அப்படியே நேராக வந்தால் மோமோஜிட்டோன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கேஃபே ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு மோமோஸ் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கேஃபே ஷாப்பில் ஃபுட்டோட குவாலிட்டி அதுக்கப்புறம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக சூப்பராகவே இருந்தது. மோமோஸ்லாம் பார்த்திங்கன்னா 69 ஸ்டார்ட் ஆகுது. டேஸ்ட் வைஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு வரும்போது டைம் 11 o'clock ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பலூன்ஸ் மட்டும் இருந்தது. கேக் கட் பண்ணும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பலூன்ஸ் மட்டும் ஊதி வச்சுருந்தோம். அதே மாதிரி முன்னாடியே கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். வரும்போது வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக 12 மணிக்கு கேக் கட் பண்ணிட்டோம். எப்போவுமே நைட் டைமில் அப்பா வெளியே போக மாட்டாங்க. மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்பாங்க. பட் அன்றைக்கின்னு பார்த்து எமர்ஜென்சியாக வெளியே ஒர்க் வந்ததுனால போகிற மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் தான் வீட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் டே கேக் கட் பண்ணும்போது இருப்பாங்கல்ல நினச்சிட்டு நான் அம்மா தங்கச்சி 3 பேருமே சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவாக முடிச்சிட்டோம். அது என்னமோ தெரியல, இந்த பாப்பர்ஸ் எப்போ வாங்கினாலும் வெடிக்க மாட்டேங்குது. 1 million அன்றைக்கும் சொதப்பி விட்டுருச்சு. இந்த டைம் பர்த்டேக்கு வாங்கும்போது வெடிக்கவே இல்லை. உண்மையாகவே அதுதான் பிரச்சனையா இல்லை எங்களுக்கு ஒழுங்காக வெடிக்க தெரியலையான்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. மேபி நாங்கள் அதை ஒழுங்காக டர்ன் பண்ணாமல் இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் தான். பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுவோம். அப்போவும் வெடிக்கலைன்னா அதை அப்படியே விட்டுருவோம். தென் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே என்னோடய பர்த்டே அன்றைக்கி காலையிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்பா வந்து மார்னிங்கே கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு கோவிலுக்கு ரெடி ஆகிட்டேன்.
மினி விலாகில் இதோட ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் பற்றி அத்தனை பேர் கேட்டிருந்தீங்க. பட் அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் சீக்கி க்ளோசட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த இன்ஸ்டா பேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவங்களோட ஸ்டிச்சிங் தான். என்னோடய பாடி சைஸ்க்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும், எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் தேவைப்படாது. இன்கேஸ் இந்த குர்த்திலேயே நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சாலும் உங்ககிட்ட சொன்னால் ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஊருக்கு முன்னாடியே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே தங்கச்சி வந்து நல்லா சுட சுட வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா. எப்போவுமே அவள் ஹெல்ப் இல்லாமல் சமைக்கிறதுக்கு பக்கமே வரமாட்டா. அன்றைக்குமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே அம்மா எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவள் சமைச்சு மட்டும் முடிச்சிட்டா. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து எல்லாருமே ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆகிட்டு ஹொசூருக்கு கிளம்பிட்டோம். இப்போ வரைக்குமே என்னோடய ஒரு பர்த்டே தவிர மற்ற எல்லா பர்த்டேஸ்க்கும் நான் வீட்டில் தான் இருந்திருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிவிட்டு ஷாப்பிங் அதுக்கப்புறம் வெளியவே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃப்டர்நூனே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 2-3 மந்த்ஸாகவே செகண்ட் ஸ்டட் போடணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ பர்த்டே அன்றைக்கே காது குத்திடுவோன்னு சொல்லிட்டு ஹொசூர் எம்ஜி ரோடில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். என்னோடய காது பார்த்திங்கனாலே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் மாடலில் ஒன்று பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுவே வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. பொதுவாக சைட் கம்மல் அப்படின்னாலே ஸ்டோன் வச்ச மாடல்ஸாக தான் இருக்கும். இங்கே ரிங் வச்ச மாடல்ஸுமே பார்த்தோம். பட் எனக்கு அந்த மாதிரி ரிங்கு போடுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்டோன் வச்சதாக தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் வாங்கிட்டேன். நான் வாங்கியிருக்கிற இந்த குட்டி ஸ்டார் கம்மலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 ஆச்சு. என்னோடய காதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் காது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்கினா நல்லாயிருக்கும். கம்மல் வாங்குற வரைக்கும் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பக்குன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் காது குத்துறப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்திருப்போம். கண்டிப்பாக அந்த வலி இப்போ ஞாபகம் இருக்காது. ஸோ கம்மல் வாங்கின கடைக்கு பக்கத்தில் தான் இந்த காது குத்துற ஷாப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு கன் ஷாட் தான் கேட்டேன். பட் கம்மல் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேனுவலாக குத்திட்டாங்க. நம்ம எக்ஸாக்டாக செகண்ட் ஸ்டட் எங்கே போடணும்னு நினைக்கிறோமோ அங்கே சொல்லிட்டோம்னா பென் வச்சு அங்கே மார்க் பண்ணிடுவாங்க. அகெயின் 2 சைடும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் முள்ளு மாதிரி ஒரு கம்பி இருக்கும், அதை வச்சு தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. நான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நினச்சா 5 to 10 செகண்ட்ஸ்க்கு சரியான பெயினாக இருந்துச்சு. ஒரு சைடு கம்மல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு காது கொடுக்கவே பயமாக இருந்தது. சரி ஓகே நம்ம தானே பிடிச்சி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 2 சைடும் கம்மல் போட்டு பார்த்ததுக்கப்புறம் வலியே காணாமல் போயிடுச்சு. நிஜமாகவே அந்த செகண்ட் ஸ்டட் போட்டதுக்கப்புறம் காது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பெயின் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் முழுக்கவே இருந்தது. கடையிலேயே கொஞ்சமாக டெட்டாயில் போட்டு விட்டு தான் அனுப்பிச்சாங்க. ஃபஸ்ட் டே வந்து பெயின் இருக்கும். இன்கேஸ் செகண்ட் டேவும் அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வைங்க, 2 to 3 டேஸில் நார்மல் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி செகண்ட் டே பெயின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஸ்டெப் போட்டிருக்குங்கிற கான்ஷியஸ் வரவே கொஞ்சம் லேட் ஆகுது. முடி காதுக்கு பின்னாடி போய் மாட்டுச்சுன்னா நான் பாட்டுக்கு அதை இழுத்து விட்டுறேன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்னும் பெயின் அதிகமாகுது. பட் இட்ஸ் ஓகே, அது கான்ஷியஸ் வர கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். தென் நான் இப்போ போட்டிருக்கிற மெரூன் மேக்ஸி பார்த்திங்கன்னா சேம் சீக்கி க்ளோசட் இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் டிசைன் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணது தான். ஆக்சுவலி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு பேஜில் பார்த்துருந்தேன். பட் ப்ரைஸ் கேட்கும்போது 6.57 அந்த ரேஞ்சில் சொன்னதுனால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லி இவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் சாய்ஸ் அதுக்கப்புறம் டிசைன் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். பட் ப்ரைஸ் வைஸ் வந்து 2.6 வரதுனால நிறைய பேர் வந்து என்கொயர் பண்ணி ஆர்டர் பண்ணலைன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இதே கலர் இதே பேட்டர்ன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நான் இன்ஸ்டாவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. ஹியர் கம்ஸ் மை ஃபேவரட் பார்ட். இந்த இயர் அம்மாவோட பர்த்டே கிஃப்ட் பார்த்திங்கன்னா டைமண்ட் இயரிங்ஸ் தான். டைமண்ட் இயரிங்ஸ் எல்லாமே தனிஷ்கில் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹொசூரில் இருக்கிற தனிஷ் பிரான்ச் தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி நான் மினி விலாகில் கூட சொல்லியிருந்தேன், டைமண்டில் வந்து எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக கல் வச்சு கம்மல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அது டைமண்ட் அப்படிலாம் கிடையாது, கோல்டில் கல் வச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். பட் பிளெயின் கோல்டாக இல்லாமல் கல் வச்சு வாங்கினோம் அப்படின்னா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேன். ஒரு விலாகில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வேறு ஏதோ கோல்டு வாங்க போயிட்டு டைமண்ட் இயரிங்ஸ் பார்த்துட்டு நான் அப்ராக்சிமேட்டாக விலை எவ்வளோலாம் வரும்னு சொல்லிட்டு நான் விசாரித்து வந்திருந்தேன்.
ரெகுலராக vlogs பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட தெரியும், நான் மேக்ஸிமம் கோல்டு போடாமல் இந்த மாதிரி கல் வச்ச ஸ்டட்ஸாக தான் இமிடேஷன் ஜுவல்ஸ்லேயும் போடுவேன். ஸோ ஃபைனலாக அம்மா அதுக்காக தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே எங்களோட பட்ஜெட் 40,000, அதுக்குள்ளே வர கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அதிகமாக ஒரு கம்மலுக்காக விலை போட்டு வாங்குறதும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கம்மியான விலையிலேயே வாங்குவோன்னு சொல்லிட்டு தான் நான் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நிறைய கல் வச்சுருந்துச்சு. அப்ராக்சிமேட்டாக 54,000 சொன்னாங்க. தென் இந்த 5 கல் வச்ச டைமண்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 64,000 வரும். முன்னாடி பார்த்த கம்மல் வந்து நிறைய கல் இருக்கும், ஆனால் அது குட்டி குட்டி கல். இதில் வந்து 5மே பெரிய கல் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து அதிகமாக வரும். இந்த டைமண்ட் ஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கல் வச்சா ப்ரைஸ் கம்மி, அதுவே ஒரு கல் பெருசாக இருந்தாலும் பயங்கரமாக ப்ரைஸ் வரும். இந்த பூ வச்ச கம்மலும் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு 30,000க்குள்ளே வரும். பட் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான். அந்த ட்ரே எடுத்து காட்டின உடனே அத்தனை கம்மல் இருந்தது. அந்த எல்லா கம்மல்லையும் தாண்டி இந்த கம்மல் பார்த்த உடனே தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி டைமண்ட் இயரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு மாதிரியே தான் நிறைய ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸில் இருக்கும். பூ வச்ச மாதிரி இருக்கும், ஹூக்கு வச்சு, ரிங்கு வச்சு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் எனக்கு வந்து இருந்த ஆசை ரவுண்ட் ஷேப்பில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் போட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த க்ளோஸ் செட்டிங்கில் வர 5 ஸ்டோன் வச்ச ஸ்டார் கம்மலுமே சூப்பராக இருந்தது. அதுவுமே அப்ராக்சிமேட்டாக 30,000 தான். தென் இந்த ஜிமிக்கி பாருங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து அபவ் 1.5 lakh வரும். என்ன மாதிரி உங்களுக்கும் ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பெருசாக ஒரு கம்மலுக்காக அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ட்ரையல் பண்ணதோட சரி. நிறைய கம்மல் சைடில் எடுத்து வச்சுருந்ததில் அந்த லாஸ்ட்டாக காமிச்சோம் பார்த்தீங்களா, ரவுண்டாக வந்து 5 கல் வர மாதிரி, அந்த கம்மல் தான் ஃபைனலைஸ் பண்ணோம். அவங்க பில் போடுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மற்ற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஜிமிக்கி வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்டிக் மாடல் தான், அப்ராக்சிமேட்டாக 18 grams இருக்கும். எனக்கு இந்த ஜிமிக்கி மேலே அது என்ன ஃபேண்டஸின்னு தெரியல, எங்கே போனாலும் ஜிமிக்கின்னு சுற்றி சுற்றி அதையே தான் பார்த்துட்ருக்கேன். பட் உண்மையாகவே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம ஜிமிக்கி வாங்க போகும்போது தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்ணிலேயே படாதே, ஏதோ இருக்கிறத வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓகே, ஃப்யூச்சரில் வாங்க முடிஞ்சால் வாங்குவோம். தென் கம்மலுக்கு பில் போட சொல்லிவிட்டு என்னோடய செயினுக்கு டாலர் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளாகவே அந்த டாலர் மாற்றணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு சின்னதாக வேணும்னு சொல்லிட்டு இதிலேருந்து ஒன்று வாங்கினேன். ஜுவல்லோட எக்ஸாக்ட் வெயிட் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அண்ட் அங்கே ஷாப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க விஷ் பண்ணதை பார்த்துட்டு மேனேஜர் வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு தனிஷ்கில் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேக் கட் பண்ணாங்கங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது, ஜுவல் காட்டும் போதே வந்து அவ்வளோ பொறுமையாக ஒன்றொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ பொறுமையாக சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைமண்ட் வாங்க போகிறோம், பெருசாக நமக்கு ஒன்றுமே ஐடியா கிடையாதுல்ல. ஸோ அதனால் ஒரு ஜுவல்லுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரைஸ் சொல்லி ஸ்ப்ளிட்டப்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 to 10 கம்மல் கிட்ட பார்த்துட்டு அது எல்லாத்துக்குமே எஸ்டிமேஷன் வந்து கேட்டோம். எல்லாத்துக்குமே பொறுமையாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலாக இதுதான் வாங்கின கம்மல். அங்கேயே வந்து அம்மா கம்மலும் போட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி க்யூட்டான ஒரு ஃப்ரேம் கூட போட்டு கொடுத்தாங்க. இது யூடியூபராக இருக்கிறதுனால எனக்கு மட்டும் கிடையாது, அக்கேஷன் டைமில் நீங்கள் போனாலும் இதே மாதிரி தான் உங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன், ஆனிவர்சரி ஆர் பர்த்டே மந்தில் தனிஷ்கில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு வந்து கேரி பண்ணிவிட்டு காமிச்சிங்கன்னா 10% கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் ஒன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இதையும் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டைட்டானில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கூப்பன் இருக்கும், அதையும் காமிச்சிங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சமாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த டைம் நாங்கள் அதுவுமே அம்மாவோட ஃப்ரெண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும், கண்டிப்பாக செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அகெயின் ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்தாங்க. அதே மாதிரி அப்பாவும் வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு ஈவினிங் தான் ஹொசூருக்கு வந்தாங்க. நேற்று போயிருந்தோம் பார்த்தீங்களா மோமோஜிட்டோ ஷாப், அங்கேயே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே சிம்பிளாக கேக் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அங்கே வந்த எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங்லேருந்தே சரியான மழை, அவங்களும் டிராஃபிக்கில் மாட்டினதுனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணும்போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:30, 9 இருக்கும். எல்லா வருஷமும் பர்த்டேஸ் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வீட்டில் கேக் வந்து கட் பண்ணுவோம். பட் இந்த டைம் தான் வெளியே கேக் கட் பண்ணுறது, அதுவும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இத்தனை பர்த்டேஸில் இந்த பர்த்டேக்கு மட்டும்தான் எவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு கூட நிறைய பேர் விஷ் பண்ணி ஸ்டோரிஸில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. என்னோட நிறைய டிஎம்ஸில் கூட ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்க்கு பர்த்டே அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் எனக்குமே விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
பர்த்டேஸ் என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் வயசு ஆகிறது நினச்சா தான் இன்னொரு பக்கம் பயமாகவே இருக்குது. 20s வந்து அவ்வளோ சீக்கிரம் போனதே தெரியல. இப்போ தான் 20 வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து 24 வந்துருச்சு. ஸோ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்குது. 20 ரீச் பண்ணுற வரைக்கும் லைஃப் பற்றி பெருசாக யோசிக்காமல் ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த 20 முடிஞ்சு 21லேருந்து இப்போ 24 வர வரைக்கும் இருந்த லைஃப் ரொம்பவே டிஃபிகல்ட்டுன்னு தான் சொல்லணும். 20ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஓப்பனாக பேசுறதுக்காவது நமக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்த ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், அது என்ன நடக்குதுன்னு நம்மளாலேயே வந்து அனலைஸ் பண்ண முடியல. எதுக்கு சோகமாக இருக்கோம், எதுக்கு சிரிக்கிறோம், எதுக்கு அழுகிறோம், ஒன்றுமே தெரியாமல் அப்படியே பிளாங்காக இருக்கிற மாதிரி தான் ஒரு சில நாட்கள் இருக்கும். ஆப்வியஸாக இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் கிடையாது. இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதாவது நம்ம நல்லா தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு சில நாட்களில் எதுக்கு ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும். அதே மாதிரி சந்தோஷமாக இருக்குமா இல்லையா நமக்குள்ளே கொஷின் கேட்டால் அதுக்குமே ஒரு ஆன்சர் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் மோமோஜிட்டோ ஷாப்பில் கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நேராக ராயல் சீமா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து ஆந்திரா ஃபுட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சிக்கன் சூப், மந்தி பிரியாணி, நான் சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஸ்பைசிலாம் கிடையாது, எல்லாமே டீசெண்டான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸ் வைஸும் அஃபோர்டபுள் தான். எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டதுனால 2000 ருபீஸ் பில் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் 4 பேரையும் வீட்டில் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே நைட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் எல்லாருக்கும் ஒர்க்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஸ்டே பண்ண போகிறதுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. தென் இதுக்கப்புறம் என்னோடய பர்த்டேக்கு வந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து தான் இந்த ஷூ. என்னெல்லாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோடய பர்த்டேக்காக நானாக ஃபர்ஸ்ட் எனக்காக செல்ஃப் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டது தான் இந்த டைட்டான் ராகா கலெக்ஷனோட வாட்ச். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த வாட்ச் என்னோடய கார்ட்டில் தான் இருந்தது. ஃபைனலாக இந்த பர்த்டேக்கு தான் வாங்க முடிஞ்சது. ஃபஸ்ட் அம்மா வந்து சின்னதாக கிஃப்ட்டு வாங்கி தரேன்னு சொல்லி கேட்டப்போ நான் இந்த வாட்ச் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் டைமண்ட் இயரிங்ஸ்க்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால் நானே வந்து இந்த வாட்ச் வாங்கிக்கிட்டேன். மால் ஆஃப் ஏஷியா போனப்போ லைஃப் ஸ்டைல் ஷாப்பில் இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன். பர்டிகுலர்லி ராகா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சேம் இதே டிசைன் தான் நான் ஆன்லைன் வெப்சைட்லேயும் பார்த்துட்டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதே டிசைன் அங்கேயும் இருந்தது. அதே மாதிரி அன்றைக்கின்னு பார்த்துட்டு 20% ஆஃபர் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஓகே, இதுதான் கரெக்ட் டைம் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 10% ஆஃபர் போக அப்ராக்சிமேட்டாக 6200 ருபீஸ் ஆச்சு. நான் நேற்று வெப்சைட்டில் பார்க்கும்போது கூட இன்னும் கூட கொஞ்சம் நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன். 5800 ருபீஸ்க்கே கிடைக்குது. வெப்சைட்டில் கூட இருக்குது. நான் ஆன்லைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ராகா கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா அபவுட் 10,000க்கு மேலே இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த டிசைனே பிடிச்சிருந்ததுனால வாங்கிட்டேன். அடுத்ததாக இந்த சில்வர் பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஸ்கை கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி ஒரு பேஜ் மென்ஷன் பண்ணுவேன் பார்த்தீங்களா. அவங்க கூட ஒர்க் பண்ணுறதை தாண்டி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் கலைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் எனக்கு இதை சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குட்டியாக டிசைனும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோவிலே அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்த கம்மல். இந்த கம்மலில் டோட்டலாக 10 டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கும். இதோட டோட்டல் வெயிட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இதோட ப்ரைஸ் வந்து 25,000 ஆச்சு ஆஃப்டர் அப்ளைங் கூப்பன். அதே மாதிரி இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கோல்டு கிடையாது, ரோஸ் கோல்டு. லைட் வீடியோவில் தெரியாது, பட் நேரில் பார்க்கும்போது கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பொருளாவது டைமண்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன பொருளாக வாங்கிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக தான் பார்க்குறோம். அதனாலேயே பிடிச்ச மாதிரி எந்த கல் வச்ச டிசைன் பார்த்தாலுமே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தாலும் வாங்காமல் வருவோம். அது ஆக்சுவலி உண்மை தான். ஏன்னா டைமண்ட் வாங்கிட்டு கஷ்டம்னு சொல்லி அடகு வைக்க போனால் காசு கொடுக்க மாட்டாங்க. அதுவே கோல்டாக இருந்துச்சுன்னா காசாவது கிடைக்கும். பட் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம ஒன்ஸ் இன் அ வைல் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு சின்னதாக ஒரு பொருளாக இருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறதுல ஒன்றும் தப்பில்லை. அடுத்ததாக அந்த டாலர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த டாலர் இன்னும் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இந்த டாலர் வாங்கினதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3000 மட்டும் அதை போட்டுட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் செலிப்ரேஷனுக்காக பெங்களூரில் வியர் பண்ணியிருந்தேன். இதுவுமே பர்த்டேக்கு கிஃப்டாக என்னோடய தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தேன். பர்த்டேக்கு போடணுன்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே செலிப்ரேஷனுக்கு போட்டேன். மிந்த்ராவில் தான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஸ்பார்க்ஸ் பிராண்டோட ஷூஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுத்தது. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயே ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு தான் இந்த ஷூ எடுத்தோம். நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. தென் அதே ஷாப்லேயே எனக்கு இந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து நானாக தான் வாங்கினேன். ஃப்ளாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோர் தென் ஹீல்ஸ் ஃப்ளாட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கலரும் டிசைனும் பிடிச்சிருந்ததுனால இதையும் வாங்கிட்டேன். இது வந்து ஆஃபர் போக 600 ஆச்சு.
இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டாலுமே நல்லா வந்து செட் ஆகும். ஆன்லைனில் கூட கிடைக்கும், மிந்த்ராலன்னு நினைக்கிறேன். நான் வேணால் இதே மாதிரி சிமிலர் லிங்க் கிடச்சிதுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல். இந்த vlog-ஐ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்ட் 2 Q&A வீடியோ தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த vlog-ல உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.